ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டில் வச்சு பரோட்டா பண்ண போகிறோம். அதான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஹோம்மேட் பரோட்டா எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா 1.5 கிலோ மைதா மாவு. மைதா மாவு வந்து பேக்கெட் மாவு வாங்கக்கூடாது, இல்லாமல் சாக்கில் இருக்கும்ல அந்த மாவு தான் வாங்கணும். ஸோ 1.5 கிலோ மாவு. எண்ணெய் வந்து ஆயில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா ரேஷன் கடையில் உள்ள பாம் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலை வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு எடுத்துக்கணும். சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். மில்க் மேடும் சோடா உப்பு நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறதில்ல. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ எக்கும் எடுத்துக்கணும். 1 கிலோ மாவுக்கு 2 எக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து 1.5 கிலோ மாவுனால 3 எக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம மாவை வந்து ஒரு பேஷனில் வந்து ஆட் பண்ணியாச்சு. மாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து சால்ட்டை ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சுகர் வந்து 2.5 ஸ்பூன் சுகர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து மில்க் மேட் இருந்துச்சுன்னா அதில் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து சுகர் தான் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். சுகரெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் நெய் ஆட் பண்ணிக்க போகிறோம். நாங்கள் வந்து 100 கிராம் நெய் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். நெய் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பரோட்டா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து நெய் ஆட் பண்ணி இதுவும் நல்லா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நெய்யெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வந்து முட்டை தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். நாங்கள் வந்து 1.5 கிலோ மாவுக்கு 3 முட்டை எடுத்துருக்குறோம். முட்டை வந்து கடையில் இருக்கக்கூடிய பிராய்லர் கோழி முட்டை தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். 3 முட்டையும் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கட்டி கட்டியே இல்லாமல் மாவு வந்து நல்லா சாஃப்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. எக்கும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ தண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். தண்ணி வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாட்டு நம்ம வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணி அந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு வந்து நமக்கு வந்து சப்பாத்திக்கு மாவு பசிவோம்ல அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. பார்த்தாலே தெரியும் மாவு வந்து இந்த மாதிரி நமக்கு இப்போ ரெடி ஆகியாச்சு. இனி என்ன மாவு வந்து நல்லா நம்ம வந்து ஒரு பரோட்டா மாவு வரவுக்கு ஒரு இப்போ சாட்டெல்லாம் இறக்கியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சாட் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து கிச்சனில் உள்ள கிரானைட் இருக்குல்ல அதை நல்லா வாஷ் பண்ணி சுத்தமாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கிரானைட் கல்லை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம வந்து அந்த மாவை எவ்வளோத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நல்லா அடித்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து ஹார்டாக இருக்கிற மாவு வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி அடித்து பிசைஞ்சு எடுக்கும்போது நமக்கு வந்து அந்த மாவு வந்து ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த கையெல்லாம் ஒட்டாமல் ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ நம்ம வந்து மாவு வந்து ரெடி பண்ணியாச்சு. இனி ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்னா அந்த எண்ணெய் இருக்குல்ல, நம்ம ஃபார்ம் ஆயில் தான் எடுத்துருக்குறோம், இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில், ஏதோ ஒரு ஆயில் எடுத்துக்கோங்க. அந்த ஆயிலை ஆட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பேஷனில் மாவை வச்சு மேலே ஒரு வெள்ளை கலர் துணியோ இல்லைனா ஒயிட் கலர் பேப்பரோ வச்சு நீங்கள் வந்து 2 மணிக்கூர் ஊற வச்சுக்கோங்க. மாவு வந்து நல்லா 2 மணிக்கூர் வந்து நல்லா ஊறி வரணும். அப்போ தான் அது வந்து மாவு புளிக்கும், நமக்கு வந்து பரோட்டாவும் டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம வந்து மாவை வந்து நல்லா விரவியாச்சு. ஃபஸ்ட்டு எந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்த பிறகு உங்களுக்கு மாவு எந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். தொட்டை நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து மாவை வந்து ரெடி பண்ணியாச்சு. இனி இது ஒரு வெள்ளை துணியை இதுக்கு மேலே மூடி நம்ம வந்து இது 2 மணிக்கூர் ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். துணி வச்சு மூடி அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. நம்ம இனி மாவு வந்து 2 மணிக்கூர் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட கொஞ்சம் ஆயில் இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆயில் ஆட் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு துணி போட்டு மூடி வச்சுக்கணும். நம்ம இந்த ஆயில் வந்து மீதமாக நிற்கிற ஆயிலை வந்து லாஸ்ட் நம்ம வந்து பரோட்டா அடிக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மாவு ஃபுல்லும் ஆயில் படுறது மாதிரி இது பண்ணி துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க.
இப்போ நமக்கு வந்து 2 மணிக்கூர் தாண்டியாச்சு. இனி நம்ம மாவு பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாவு நல்லா சாஃப்டாக போய் வந்திருக்கு. ஸோ இனி வந்து நம்ம பரோட்டா பதத்துக்கு திருப்பியும் வந்து இதை வந்து கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து மாவு வந்து உருட்டி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து மாவு நல்லா சாஃப்டாக நிலமாக வரும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக ஒரே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப நல்லா உருட்டணும் அப்படின்னு இல்லை, நார்மலாகவே உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ ஃபைனலாக எல்லா மாவையுமே வந்து உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இனி வந்து பரோட்டா அடிக்கணும். அது எப்படின்னா, நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லை, அந்த மாவை வந்து இந்த மாதிரி கிரானைட்டில் வச்சு நல்லா பரத்தி, கை வச்சு தான் பரத்தணும். பரத்தி நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா நல்லா அதை வந்து பதப்படுத்தி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பரப்பி கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக அப்படி எடுக்கும்போது நிறைய எண்ணெய் இருக்கனால வரும். இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து பாக்கெட் மாவில் வந்து இந்த மாதிரி அடித்தா வராது, மாவு வந்து பிஞ்சு பிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா பரத்தி இந்த மாவை அடித்து எடுக்கும்போது நமக்கு வந்து சூப்பராக ரோஜா பூ ஷேப்பில் உருட்டி வச்சாச்சு. நமக்கு வந்து 1.5 கிலோ மாவில் வந்து 45 பரோட்டா கிடைக்கும். 40லேருந்து 45க்குள்ளே பரோட்டா இருக்கும். நம்ம வந்து உருண்டை பிடிக்கிற அளவை பொறுத்து தான் நமக்கு வந்து எவ்வளோ பரோட்டா வரோன்னு சொல்ல முடியும். மாவு பார்க்கவே அழகாக இருக்குது, ரோஜா பூ மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ எல்லா மாவையும் அடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறமா இதுக்கு மேலேயும் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி விடணும். ஊற்றி விட்டதுக்கப்புறமா இந்த மாவையும் நம்ம வந்து ஒரு 1/2 மணிக்கூர் ஊற விடணும். ஒரு மேலே ஒரு ஒயிட் கலர் துணியை விரித்து அதே போல் நம்ம வந்து இதை ஊற விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பரோட்டாவுக்கு வந்து பரத்தணும். இப்போ நமக்கு வந்து 1/2 மணிக்கூர் ஆகியாச்சு. இனி நம்ம வந்து தோசைக்கல் வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து பரோட்டா கல் இல்லை, நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய தோசைக்கல் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து கல் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி இதை பரத்தணும். வேறு ஒன்றும் இல்லை, அந்த ரோஜாப்பூ மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. அதை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கை வச்சே பரத்தினா போதும். பரத்தினதுக்கப்புறமா 2 தோசைக்கல்லையும் நம்ம வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க. நாங்கள் ஃபார்ம் ஆயில் தான் யூஸ் பண்ணோம். ஸோ அந்த ஃபார்ம் ஆயில் தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் வந்து இதில் வந்து இந்த கல்லை ஊற்றிக்கோங்க. கல்லை ஊற்றினதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து பரத்தி வச்சுருக்க பரோட்டாவை இதில் வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை திருப்பி மாற்றி போட்டுக்கணும். இதுலேயும் நம்ம வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கணும். நாங்கள் வந்து சோடா உப்பு எதுவுமே ஆட் பண்ணலை. இருந்தாலுமே எங்களுக்கு வந்து பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அது ஒரு மாதிரி ஹார்டாக எல்லாமே இல்லை, மொறுமொறுனும் இல்லை, சூப்பராக நல்லா சாஃப்டாக அழகாக டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த திருப்பி போட்டதுக்கப்புறமா இதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. மாவு வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அடிக்கடி இந்த மாதிரி பரோட்டாவை மாற்றி போட்டுக்கணும். உங்களுக்கு தோசைக்கல்ல பார்த்தாலே தெரியும் பரோட்டா வந்து ரெடி ஆகியாச்சு. நம்ம வந்து இப்போ ஒரு 6 பரோட்டா போட்டதுக்கப்புறமா இதை வந்து பரோட்டாவை வந்து திருப்பியும் வந்து அடிக்கணும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பரோட்டா வந்து நல்லா மெலிசாக தான் வந்திருக்கு. ஸோ இனி வந்து 6 பரோட்டா சேர்ந்தாச்சு. இனி இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. நம்ம அடிக்கும்போது அந்த பரோட்டா வந்து லேயராக வரும். ஸோ நிறைய பேர் இப்போ வந்து கட் பண்ணி எல்லாம் செய்கிறாங்க. நாங்கள் அந்த மாதிரி கட் பண்ணலை. ஸோ நம்ம வந்து அதை மாவை அடிக்கிற இதிலே தான் நமக்கு வந்து எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பரோட்டா ரெடி ஆகியாச்சு. இந்த பரோட்டாவுக்கு வந்து நாங்கள் வந்து சைட் டிஷ்க்கு வந்து மட்டன் தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஹாட் ஃப்ளாஸ்க்லையோ இல்லைனா பேஷன்லேயோ ஒரு பிளாஸ்டிக் கவர் அடியில் விரித்து அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இல்லை நார்மலாக நீங்கள் வச்சிங்கன்னா அது தண்ணியில் ஊறி ஒரு மாதிரி ஆகிரும். ஸோ நம்ம பரோட்டா வந்து வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. சைட் டிஷ்க்கு மட்டன் குழம்பும் வச்சு சூப்பராக டேஸ்ட்டாக நாங்கள் பண்ணி சாப்பிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.